வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் நாகபாச படலத்தின் 9ஆம் பாகம். நாகாஸ்திரத்தால் லக்ஷ்மணன் கட்டப்பட்டு விட்டதை கண்டதும் அனுமன் இப்படி மாயச் செயல் புரிந்த கள்ளனை கனப்பொழுதில் வானத்தில் வேகமாக கிளம்பிச் சென்று தேடி பிடிப்பேன் என்று சொல்லி உக்கிரம் கொண்டு வானத்தில் கிளம்பத் தொடங்கினான். அப்படி அனுமன் செய்ய ஆரம்பித்த உடனே லக்ஷ்மணனை கட்டிய நாகாஸ்திரம் நீண்டு முற்காலத்தில் இலங்கேஸ்வரனுடைய தோள்களை வாலியினுடைய வாள் இறுகி கட்டியது போல அவனுடைய உறுதியான பெரிய தூள்களையும் சூழ்ந்து கட்டிக்கொண்டது. மேலும் அந்த நாகாஸ்திரத்தில் உள்ள பாம்புகள் மற்ற வானர வீரர்கள் அனைவரையும் வந்து சூழ்ந்து கொண்டு வஜ்ர தூண் போலவும் மலைகள் போலவும் அவர்கள் முறையிடும்படியாக அழுத்தி கட்டி கொண்டன. நாகாஸ்திரத்தினால் கட்டுண்ட வானரர்கள் அந்த அஸ்திரத்திலிருந்து விடுபட எண்ணி மலைகள் மேலே எழுந்தது போல கிளம்பினார்கள். ஆனால் முடியாமல் கீழே விழுந்தார்கள். தரையில் புரண்டார்கள். தலைகளை தூக்கி வானத்தை நோக்கி தீப்பொறி பறக்க விழிகளை விழித்தார்கள். பாய்ந்து அலைகின்ற தங்கள் வாளினால் தரையில் அடித்தார்கள். உதடுகளை மடித்து கடித்தார்கள். லக்ஷ்மணனை நோக்கி தங்களுக்கு நேர்ந்தது ஐயனுக்கும் நேர்ந்ததே என்று நினைத்து மனம் கொதித்தார்கள். தங்களை நாகபாசம் கட்டுவதற்கு உதவியாக இருந்த கரிய இருளை நோக்கி சினந்தார்கள். இளைய பெருமானின் தோள்கள் எங்கள் எதிரிலே வலிமையில் குறையத்தக்கனவோ என்று இறங்கி கூறி லக்ஷ்மணனுடைய பொன் போன்ற தோள்களை பார்த்து சிரித்தார்கள். விபீஷ்ணன் முகத்தை நோக்கி இதிலிருந்து தப்பிக்க வழி இருக்கின்றதோ என்று கேட்டார்கள். தரையில் விழுந்தார்கள். அந்த நிலையிலும் இயற்கையாக தாங்கள் கொண்ட வீரத்தன்மையினால் அஞ்சாமல் இருந்தார்கள். இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற வல்லவர்கள் யார்? அஞ்சனாதேவி பெற்ற வள்ளல் அனுமன் இந்த நாகபாசத்துக்கு தப்பி பிழைத்திருக்கின்றானே என்றார்கள். பின்னும் மனம் கலங்கி நாகபாசத்தால் கட்டுண்டு கிடந்த லக்ஷ்மணனை நோக்கி அவர்கள் ஐயனுக்கு உண்டான நிலைமை இதுவோ என்று சொல்லி புலம்பினார்கள். ஸ்ரீ ராமபிரான் தமது தம்பிக்கு நேர்ந்த இந்த நிலைமையை கண்டு மனம் பொறுப்பாரோ என்று சொன்னார்கள். மற்றும் நாகாஸ்திரத்தால் கட்டுண்டு கிடந்த வானர வீரர்கள் அதனால் ஏற்பட்ட புண்களில் இருந்து ரத்தம் பெருகி வழிய மிகவும் வருந்தினார்கள். அப்பொழுது அனுமன் தனது உடலிலே 1000 கோடிக்கணக்கான அம்புகள் தைத்து சென்ற போதிலும் வருத்தம் கொள்ளவில்லை. ஆனால் லக்ஷ்மணனுக்கு நேர்ந்த துன்பத்தை கண்டு அவன் மிகவும் வருந்தி மனம் நடுங்கினான். மற்ற வானர வீரர்கள் சோர்வுற்று மயங்கி கிடந்தார்கள். அனுமன் போலவே தனக்கு ஏற்பட்ட நிலையை கண்டும் அங்கதன் சோர்வடையவில்லை. அங்கதன் அவ்வாறாக சுக்ரீவனோ தனக்கும் துணைவர்களுக்கும் ஏற்பட்ட நிலையை எண்ணி மனதிலே கடும் கோபம் கொண்டு கொடிய இரத்த கடலிலே உதயமாகின்ற தனது தந்தை சூரியனை போல் கிடந்தான். வானர வீரர்களையும் லக்ஷ்மணனையும் தனது நாகாஸ்திரத்தினால் கட்டி வருத்தம் அடைய செய்த இந்திரஜித் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி விட்டேன். என் உடம்பின் தளர்ச்சியை போக்கிக் கொண்டு நாளைக்கு மற்றதையும் நிறைவேற்றுவேன் என்று நினைத்து மனிதனது வாழ்வு இன்றோடு அழிந்து போயிற்று, குரங்கு சேனை ஒழிந்து விட்டது என்று தனது 2 பக்கங்களிலும் வெற்றிக்கு அறிகுறியாக மங்கள ஒளி முழங்க இலங்கேஸ்வரனின் அரண்மனைக்கு சென்று சேர்ந்தான். அரண்மனைக்கு சென்று சேர்ந்த இந்திரஜித் மாசற்ற தேவ மங்கையர்கள் செம்பொன்னில் ரத்தினங்கள் பதித்து செய்த விளக்குகளை தங்களுடைய அழகிய கைகளில் ஏந்தி கொண்டு முன்னே செல்லவும், மற்ற உலகத்து 10 கோடி பெண்கள் இசையோடு பல்லாண்டு பாடிக்கொண்டு இருபக்கத்திலும் வரவும், அரச குல மாதர்கள் அருகை தூவி வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு உடன் வரவும் தந்தையின் முன்னே சென்று நின்றான். ராவணனை அடி தொழுது எழுந்து போர்க்களத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் இந்திரஜித் அவனுக்கு தெளிவாக சொன்னான். பின்பு தந்தையே, தாங்கள் துன்பம் நீங்குவீர். கடும் போரில் பட்ட புண்களால் உடல் வருந்தி வந்துள்ளேன். நான் சென்று விரைவில் இளைப்பாரி மேலே நடக்க வேண்டியவற்றை பற்றி பிறகு வந்து சொல்லுகின்றேன் என்று கூறி இந்திரஜித் மீண்டும் தந்தையை தேற்றிவிட்டு உடல் களைப்பு நீங்கும் பொருட்டு தனது மாளிகைக்கு சென்றான். அதே சமயம் போர்க்களத்தில் லக்ஷ்மணன் நாகாஸ்திரத்தால் கட்டுண்டு கிடக்கும் நிலைமையை பார்த்த விபீஷ்ணன் செய்வது அறியாது மத்தினால் கடையப்பட்ட தயிர் போல மனம் கலங்கினான். கொடிய இந்திரஜித் என்னை கொல்லவில்லை, இறங்கத்தக்க எளிமை படைத்த நான் தான் இறக்கவும் இல்லை.
வலிமையுள்ளனாகவே நிற்கின்றேன் என்று சொல்லி மேலும் மிகுதியான வருத்தம் கொண்டு தரையில் விழுந்தான். அவ்வாறு விழுந்தவன் ஸ்ரீராமபிரானது திருத்தம்பி ஆகிய இளைய பெருமாள் நாகாஸ்திரத்தால் கட்டுண்டதைக் கண்டதும் அவனிடத்தில் உள்ள பேரன்பினால் வானரர்களும் விழுந்து விட்டார்கள். நான் மட்டும் சாகாமல் தனியவனாக நிற்கின்றேன். இப்படிப்பட்ட என்னை பற்றி உலகத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எண்ணி மனம் வாடினான். மேலும் விபீஷ்ணன் லக்ஷ்மணன் கூடியிருந்து இந்திரஜித்துக்கு அவனை காட்டிக் கொடுத்து இவ்வாறான நிலைமையை செய்துவிட்டேன் என்று உலகத்தவர் கூறி என்னை பழிப்பார்களோ, தனக்கு மகன் முறையான இந்திரஜித்திடம் இவர்களை அழைத்துச் சென்று அவன் வெற்றி பெறும்படி இவன் செய்தான் என்பார்களோ, ஏற்பட்ட தீமைக்கெல்லாம் தான் முக்கியமாகும் பொருட்டு முன்பு இவன் பணிவாய் நடந்து கொண்டான் என்பார்களோ, ஸ்ரீராமரிடம் அன்பு கொண்ட உலகத்தவர் என்னை பற்றி சொல்லும் பழிப்புரையெல்லாம் அவரவர்களின் கல்விக்கு ஏற்றவாறு வேறுபட்டு தோன்றும். இந்திரஜித் போர் செய்து கொண்டிருக்கும் போதே எனது தண்டாயுதத்தால் அவனை தேருடனே புரண்டு விழும்படி சிதறடித்தது இப்போது மனம் செல்கின்றவாறு வீரச் செயலை முன்பே நான் செய்து காட்டவில்லை. அவனால் இறக்கவும் இல்லை. இப்போது மனம் தளர்ந்து போனேன். இறங்கத்தக்க எளியவனாகிய நான் துன்பக்கடலில் மூழ்குகின்றேன். வானர வீரர்களுடன் பகைவர்களை போரிட்டு துன்பம் அடையச் செய்து அவ்வானரர் இறக்கும்படியானால் நானும் இறந்து, பிழைக்கும்படியானால் நானும் பிழைத்து என் எண்ணத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல துணைவர்களுக்கு நன்கு விளங்கும்படி காட்டவும் இல்லை. என் துணைவர்களுக்கு நேர்ந்த நிலையைக் கண்டும் நான் வருந்தி இறந்து போகவும் இல்லை. நான் யாருக்குத்தான் உறவாக இருக்கின்றேன்? எதிர்பக்கத்துக்கும் நான் ஆகாதவனானேன். அதே போல நான் சரணமடைந்த இந்த பக்கத்துக்கும் ஆகாதவனாக மாறிவிட்டேன். நான் மிக நல்லவன். இரண்டு பக்கத்துக்கும் ஆகாதவனாகி இரு பக்கத்திலும் நெருப்பை உடைய கொல்லிக்கட்டையை போன்றவனாகிவிட்டேன் என்று சொல்லி புலம்பினான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.